சட்டக்களம் செய்திகள். வணக்கம். சிப்பிக்குளம் தீர்த்தக்கரைக்கு வரும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு முற்றுப்புள்ளி. தமிழகத்தில் இரண்டாம் ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படும் தென் தமிழகத்தின் புகழ்பெற்ற தீர்த்தக்கரையான தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சிப்பிக்குளம் தீர்த்தக்கரையில் ஆண்டுதோறும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற முக்கிய தினங்களில் விளாத்திக்குளம் மற்றும் அண்டை மாவட்டங்கள், மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டு வருகின்றனர். அது மட்டுமன்றி இப்பகுதிகளில் இறந்த நபர்களின் அஸ்தியையும் இங்குள்ள கடலில் கரைப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். இதுபோன்று அஸ்தியை கரைக்க வரும் நபர்களும் முக்கிய அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வருபவர்களும் இங்குள்ள கடலில் புனித நீராடி அருகே உள்ள கீழவைப்பார் கிராமத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து செல்வார்கள். சிப்பிக்குளம் தீர்த்தக்கரைக்கு வருகை தரும் பொதுமக்கள் வசதிக்காக கழிப்பறை வசதி, உடைமாற்றும் அறை, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததால் பல்வேறு பகுதிகளிலிருந்து தர்ப்பணம் செய்ய வருகின்ற பொதுமக்கள் சிரமத்துக்குள்ளாகி வந்தனர். இந்நிலையில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றியம் 15வது நிதிக்குழுவின் கீழ் 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து சிப்பிக்குளம் தீர்த்தக்கரையில் கழிப்பறையுடன் கூடிய உடைமாற்று அறை கட்டும் பணிக்கு ஒப்பந்தமிடப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழா விளாத்திக்குளம் யூனியன் சேர்மன் முனியசக்தி ராமச்சந்திரன் தலைமையில் நடந்தது. பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் யூனியன் சேர்மன், ஒப்பந்தக்காரர் மற்றும் அதிகாரிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பாராட்டி மகிழ்ந்தனர்.